கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஃபாக்ஸ்கான் ஒரு கம்பெனி தமிழகத்தில் நடக்குதா? நடக்குது. அப்போ ஒரு கம்பெனி நடக்குதுன்னா அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணுமா? பண்ணியிருக்கணும். அப்புறம் ஃபாக்ஸ்கான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் சந்தேகம்? அடுத்தது ஒரு கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ வளர வளர அவங்க இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் தேதி போட்டால் சொல்ல முடியும். என்னைக்கு இருந்தாலும் வருங்க. 15,000 கோடி அது 10 வருஷத்துல வரலாம், இல்லை ஒரே வருஷத்துல வரலாம், இல்லை 20 வருஷத்துல வரலாம். ஆனால் வரும். ஆனால் வரும். நாங்கள் என்ன தேதியாக போட்டோம்? அதுக்கு காரணமே இந்த திராவிட மாடல். தமிழகம் முழுக்க திராவிட மாடல் தானே. அந்த வடிவேலு கிட்ட அவர் பேர் என்ன, போண்டாமணி, அவர் சொல்ல மாட்டோம். அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்னா நான் சொல்லவே மாட்டோம். திடீர்னு ஒரு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அன்னைக்கு நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது என்னைக்குன்னு என்ன கேட்டாங்க. வந்துச்சு. ஃபாக்ஸ்கான் தமிழகத்தில் இருக்குல்ல, அப்ப வந்துச்சுன்னு தானே அர்த்தம். அதே நேரத்தில் வேல்முருகன் அவர்கள் எதுக்கெல்லாமோ இதை முன்னிலைப்படுத்தி காமிக்கிறாங்க. பல்லு தேய்க்கிற பிரஸ்ஸு, அவர் போனது என்ன, நடந்தா என்ன, சட்டை போட்டானுங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சு இது நீங்க ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி தான் இப்போ எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பத்திரிகையாளர் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா சேனல்லையும் பெரும்பாலான சேனல்கள் அப்படிதானே வருது. இவங்க ஒரு சேனல்ல டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு சேனல்ல நேற்று காலையில போடுறாங்க ஒரு நியூஸ். அவர் பனையூரிலிருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு செல்கிறார். மீண்டும் பட்டினப்பாக்கம் வீட்டிலிருந்து பனையூர் செல்கிறார். இல்லை, இது என்ன? அவர் கார் வருது, கதவு தொடங்கி அவருடைய கார் வருது. இது ரொம்ப தேவையான. அவர் பனையூர்லேருந்து கிளம்பி எங்க போனா எங்களுக்கு என்னங்க வந்தது? ஆனா சேனல்கள் இது இவங்க டார்கெட் பண்ற சேனல் கிடையாது, வேற ஒரு சேனல்ல வந்தது. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஜால்ரா தட்டிட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு அவங்க இது மாதிரி செய்தியை போடுறாங்கன்னு சொன்னா உடனே நீங்க எப்படி இதெல்லாம் போடலாம்னு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிற அளவுக்கு. ஏங்க, இந்த சேனல்ல இதை தான் நியூஸ் போடணும், போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேசுறதுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய 14,000 கோடிக்கு மேலேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட கேட்டதுக்கு அப்படி ஒன்றும் இல்லைங்கிறாங்க. என்ன நடந்தது? கான் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு கான் ஆர்டிஸ்ட் அப்படின்வாங்க. ஆனால் இது CONன்னு நினைக்கிறேன். ஃபாக்ஸ்கான். ஃபாக்ஸ் அப்படின்னாலே நரி, நரினாலே தந்திரம். கான் அப்படின்னாலும் என்னென்ன ரெண்டும் சேர்ந்தா அது அப்படித்தான் இருக்கும். என்ன அப்போ ஃபாக்ஸ்கான் கம்பெனிலேருந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் முதலீடு செய்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இது அமைச்சர் தவறான தகவலை சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு கலப்பின்னுக்கிறாங்க. ஃபாக்ஸ்கான் தமிழகத்தில் இருக்கா இல்லையா? இப்போ இருக்குல்ல? இருக்கா? எனக்கு தெரியல. இருக்கு. ஓகே. கம்பெனி நடந்துருக்குது இல்லை? எப்படி இன்வெஸ்ட் பண்ணாமே அவர் கம்பெனி நடக்கும்? இவங்க கொண்டு வந்ததா திமுக ஆட்சியில்? இப்போ இருக்கு. ஃபாக்ஸ்கான் தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? ஃபாக்ஸ்கான் ஒரு கம்பெனி தமிழகத்தில் நடக்குதா? நடக்குது. அப்போ ஒரு கம்பெனி நடக்குதுன்னா அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணுமா? பண்ணியிருக்கணும். அப்புறம் ஃபாக்ஸ்கான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் சந்தேகம்? அடுத்தது ஒரு கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ வளர வளர அவங்க இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் தேதி போட்டால் சொல்ல முடியும். என்னைக்கு இருந்தாலும் வருங்க. 15,000 கோடி அது 10 வருஷத்துல வரலாம், இல்லை ஒரே வருஷத்துல வரலாம், இல்லை 20 வருஷத்துல வரலாம். ஆனால் வரும். ஆனால் வரும். நாங்கள் என்ன தேதியாக போட்டோம்? இத்தனாம் தேதிக்குள்ளே வந்ததுன்னு சொன்னோமா? ஏற்கனவே வந்துருச்சு. அதுக்கு காரணமே இந்த திராவிட மாடல் தான். தமிழகம் முழுக்க திராவிட மாடல் தானே. அதிமுக திராவிட மாடல் இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ அதையும் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். ஒருவேளை யாராவது அது அதிமுக ஆட்சி காலத்தில் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இப்படி தான் பதில் சொல்லுவோம். என்னைக்காவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த திராவிட மாடலுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு. நான் இன்வெஸ்ட் பண்ணாமையா போயிட போகிறாங்க? இதில் ஃபாக்ஸ்கானில் போய் கேட்டாங்க, அது இல்லைங்க, இது வேறங்க அப்படின்னுக்கிறாங்க. அதான் ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார். நிஜமாவே நம்ம பசங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னங்க, சரி ஃபாக்ஸ்கான்னு அது மெயின் கம்பெனி, அதில் நிறைய இருக்குது, அதில் ஒரு இதில் கேட்டுட்டு நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, வேற ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னீங்களா, அந்த வேற ஏதோ கம்பெனி பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நண்பர் ஒருத்தர் பதில் சொல்லியிருந்தார். அது
நீங்க சொல்றது வெறும் மன்னார், நாங்க சொல்றது ராஜமன்னார் கோ கல்யாண பரிசு தங்கவேலு. அந்த கம்பெனி பேர் என்னன்னு சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னா சொல்லலை. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு இண்டஸ்ட்ரியல் சீக்ரெட் ரூபன். சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இப்ப பாருங்க அந்த கூகுள் தமிழகத்துக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. கியா கார் கம்பெனி தமிழகத்துக்கு வர வேண்டியது. பார்த்தீங்களா, நீங்களே சொல்றீங்க, நீங்களே இப்போ எடுத்து விடுகிறீங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த கம்பெனி அப்படின்னு இதுக்குத்தான் நீங்க எல்லாம் வந்து ட்ரை பண்ணி நிற்கிறீங்க போல இருக்குது. இப்போ ஃபாக்ஸ்கான்ல இருக்கிற ஒரு நிறுவனம் இதுதான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னோன்னா கபால்னு நீங்க உடனே வந்து மற்ற ஸ்டேட்ல சொல்லிடுறீங்க, அவங்க அள்ளின்னு போயிடுவாங்க. தமிழகத்து மேல உங்களுக்கு ஏதோ எரிச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழக இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு நீங்க சதி பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் அந்த கம்பெனி கிடைக்க கூடாதுன்னா இல்லை அவங்களுக்கு கிடைக்கலனால போயிடுது, அது எனக்கு தெரியாது. அதனால அது என்ன கம்பெனி அப்படின்னு கடைசி வரைக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோமே. அந்த வடிவேலு கிட்ட அவர் பேர் என்ன போண்டாமணி, அவர் சொல்ல மாட்டோம், அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்னா நான் சொல்லவே மாட்டோம். திடீர்னு ஒரு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அன்னைக்கு நீங்க அதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. அது என்னைக்குன்னு என்ன கேட்காதீங்க. வந்துட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களே, வந்துச்சு ஃபாக்ஸ்கான் தமிழகத்தில் இருக்குல்ல, அப்ப வந்துச்சுன்னு தானே அர்த்தம். ஏங்க இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உங்களுக்கு தெரியாதா? கஷ்டகாலம் விரிவாக்கம் பண்றதுனால எக்ஸ்ட்ராவா விரிவாக்கம் பண்றது எதிர்காலம். எதிர்காலம் அப்படின்றது அடுத்த நிமிஷமும் எதிர்காலம் தான், அடுத்த நூற்றாண்டும் எதிர்காலம் தான். என்ன எதிர்காலம்னா ஒரு வரைமுறை வச்சுக்கிறாங்களா, ஒரு வாரத்துக்குள்ளதான் அப்படின்னு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, 1000 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போறதும் எதிர்காலம் தான் ரூபன், நாளைக்கு வரப்போறதும் எதிர்காலம் தான். நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பினாதான் சாப்பாடுன்னு தாத்தா சொன்னாரு, நான் நம்பிட்டேன். நீங்க எப்படி? மசாலா கேஃபே ஞாபகம் இருக்கா? நம்பிக்கையோட இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் வரும். நாங்க வந்து எந்த கம்பெனி ரகசியத்தை இப்ப சொல்ல மாட்டோம், ஏன்னா அது ரகசியம். சொல்லிட்டு அது பேர் ரகசியம் கிடையாதுல்ல. நீங்க போட்டு திருப்பி திருப்பி கேட்டுனே இருக்கீங்க என்ன கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு. ஒன்னா இப்படி தான் சொல்ல முடியும், அது ராஜமன்னார் கோ போதுமா? அதே நேரத்தில் வேல்முருகன் அவர்கள் வந்து எதுக்கெல்லாமோ வந்து இதை முன்னிலைப்படுத்தி காமிக்கிறாங்க. பல்லு தேய்க்கிற ப்ரெஸ்ஸு, அவர் போனது என்ன, நடந்தா என்ன, சட்டை போட்டானுங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. உங்களுக்கு என்ன வந்தது? இப்போ ஒரு காலத்தில் வந்து இந்த ரேடியோ, டெலிவிஷன், தூர்தர்ஷன் இது ரெண்டும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து விவேக் கூட ஒரு படத்தில் காமெடி பண்ணியிருப்பார். எப்போ திறந்தாலும் டிவியில் வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு இதுதான் வந்து நிற்குது, கவர்மெண்ட் சொல்லுறது தான் சொல்லிட்டு இருப்பாங்க தூர்தர்ஷனில் அப்படின்பாரு. பார்த்தீங்களா, அது வந்து அரசாங்கத்துடைய டூல்ஸாக உபயோகப்படுகின்றது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் யார் ஒன்றா ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் வந்து விட்டாங்க. அவங்கெல்லாம் அவங்கவுங்க கருத்தை சொல்லி நிற்கிறாங்க. ஏன் ஒரு சட்டம் போடலாமா? இதெல்லாம் வந்து செய்தியாக போடணும், இதெல்லாம் பிரேக்கிங் நியூஸாக போடணும், இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடலாமா? அதுக்கு வந்து 4 IAS அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழு நியமிச்சு என்னென்ன நியூஸ் போடலாம், எப்படி போடலாம், குழுவே அறிக்கை கொடுக்குற மாதிரி அறிக்கையை விடுங்க. முதல்ல வந்து அந்த பிரேக்கிங் நியூஸ் எதுன்னு அவங்க தான் வெயிட் பண்ணணும். செய்யலாமா? சரிங்க, அவங்க வந்து இது போடுறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ரூபன், இப்போ ஒரு செய்தியை போடுறாங்க அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த டிஆர்பின்றது ரொம்ப முக்கியம். அந்த சேனலை ஜனங்க பார்க்கணும். இன்னைக்கு ஏராளமான செய்தி சேனல்கள் இருக்கின்றன, அந்த ஏராளமான கட்சிகளும் நிறைய கட்சிகள் சேனல் வச்சிருக்காங்க. என்ன வியூவர்ஷிப் இருக்கு? பெரிய கட்சிகள் சில வச்சிருக்க சேனலே வந்து வியூவர்ஷிப் இல்லை. சரியா? அப்போ இவங்க கட்சிகள் அப்படின்னும் போது ரைட்டு, கட்சி செலவு பண்ணிக்கும். மற்றபடி ஒரு தனியார் ஒரு தொலைக்காட்சி சேனல் ஆரம்பிக்கிறாங்க, அது வந்து வெறும் சீரியல் போடுற சேனலோ இல்லை சினிமா சேனலோ பாட்டு சேனலோ எதுவாக இருந்தாலும் விளம்பரங்கள் அப்படின்றது தான் பெரிய அளவில் வருமானம். மற்றபடி நீங்கள் வந்து அந்த செட்டாப் பாக்ஸுக்கு, கேபிளுக்கு, அந்த ஒவ்வொரு சேனலுக்கு 2 ரூபா 3 ரூபா 20 ரூபான்னு கொடுக்குறத வச்சுலாம் அவங்க வருமானம் பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படி இருக்குச்ச விளம்பரத்தை தான் அவங்க நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ வியூவர்ஷிப் வேணும். அதை தான் டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் நிறைய பார்க்குறாங்களோ அதை கொடுக்க போகிறாங்க. ஒரு நிகழ்ச்சியை வந்து யாருமே பார்க்கல அப்படின்னா திறந்து யாராவது போடுவாங்களா? சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, 8 மணி 9 மணி அப்படின்னு. யாருமே பார்க்கல, ஒரு மாதிரி சொதப்புது அப்படின்னு சொன்னால் டகால்னு அதை கொண்டு போய் மத்தியானம் 1 மணிக்கு தள்ளிடுவாங்க. தள்ளிட்டு வேற ஒரு இதை இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா அந்த 8 மணி 9 மணின்றது தான் அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வருகின்ற நேரம். அப்போ அங்கே நல்லா பார்க்குற ப்ரோக்ராம் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஜனங்க எதை பார்க்குறாங்களோ அந்த நிகழ்ச்சி, அந்த செய்தியை அவங்க போட போகிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன வந்தது? இது ஓவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி தான் இப்போ எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பத்திரிகையாளர் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா சேனல்லையும் பெரும்பாலான சேனல்கள் அப்படி தானே வருது. இவங்க ஒரு சேனலில் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு சேனலில் நேற்று காலையில் போடுறாங்க ஒரு நியூஸ். அவரே சேனல் வச்சுருந்து போட மாட்டாரா? இல்லை, அந்த இன்னொரு சேனல் என்ன தெரியுமா நியூஸ் போடுறாங்க?
அவர் வந்து பனையூரிலிருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு செல்கிறார். மீண்டும் பட்டினப்பாக்கம் வீட்டிலிருந்து பனையூர் செல்கிறார். இல்லை, இது என்னங்க இது? அவர் கார் வருது, அப்படியே டொடாங் கதவு திறக்குது, அவருடைய கார் வருது. அதுக்கப்புறம் பின்னாடி இன்னொரு கார் வருது. அந்த கார் உள்ள இருக்கவங்க அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனால் பின்னாடி ஒருத்தர் சிவப்பு சொகா போட்டின்னு சைக்கிள் ஓட்டின்னு வந்தார். அவர் யாருன்னு தெரியல. அவர் தான் ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சார் எனக்கு. நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க, யாருங்க அந்த சிவப்பு சொகா போட்ட சைக்கிள் ஓட்டுறவர் அப்படின்னு. இது ரொம்ப தேவையா மக்களுக்கு? அவர் பனையூர்லேருந்து கிளம்பி எங்கே போனால் எங்களுக்கு என்னங்க வந்தது? ஆனால் சேனல்கள் இது வந்து இவங்க டார்கெட் பண்ணுற சேனல் கிடையாது, வேற ஒரு சேனலில் வந்தது. நான் கேட்குறேன், இத்தனை நாளாக ஒரு மந்திரியை பேட்டி எடுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குமா, கறி குழம்பு பிடிக்குமா? நீங்கள் சைவம் சாப்பிடுவீங்களா, அசைவம் சாப்பிடுவீங்களா? உங்கள் வீட்டுக்காரமாக என்ன சமைச்சு கொடுப்பீங்க, உங்கள் வீட்டுக்காரமாக உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுப்பாங்க? இப்படிலாம் வந்து பேட்டி எடுத்துட்டு இதை வந்து புரட்சிகரமான பேட்டி, இதெல்லாம் நீங்கள் யாரும் கேள்வி கேட்டீங்களா? தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், தலையாய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது அதை பற்றி விட்டுட்டு அதிமுக பாஜக ஒச்சிக்குமா புட்டுக்குமா ஒட்டிக்குமா இப்படியெல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இதை பற்றி யாராவது கேள்வி கேட்டீங்களா? அவரே கொடுத்துருக்காரு, இது என் தோட்டம், இத்தனை ஏக்கருக்கு நான் பலாமரம் வச்சிருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஜால்ரா தட்டிட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு அவங்க வந்து இது மாதிரி செய்தியை போடுறாங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் போடலான்னு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குற அளவுக்கு. ஏங்க, இந்த சேனலில் இதை தான் நியூஸ் போடணும் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அந்த மாதிரி கட்டுப்படுத்துவதற்கு சட்டம் இருக்கா? வேணும்னா ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு அதைத்தான் நான் சொல்றேன். சட்டத்தை கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது நீ எப்படி இந்த மாதிரி நீ ஒரு நியூஸ் போட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நியாயமான கேள்வி. மற்றபடி சேனல்ல எதை ஒண்ணா நியூஸ் சமூக சீரழிஞ்சது கூட ஒரு அக்கறையில பண்றதுல ஒரு நல்ல ஒரு கருத்தும் கூட தானே. அப்படியா? என்னென்ன காலங்களில் என்னென்ன போராட்டங்கள்லாம் நடந்திருக்காங்க. இப்பெல்லாம் என்ன நடந்தது? இப்போ ஒரு சினிமா கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து இந்த சிங்கள பேரினவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக போராட்டம்லாம் நடந்தது இதே தமிழகத்தில். இப்போவும் அந்த கம்பெனி படம் தயாரிச்சுட்டு தான் இருக்குது. ஏன் என்னாச்சு? இப்போ சிங்கள பேரினவாதம் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சா? அவங்க சிங்களவர்லேருந்து வேறவா மாறிட்டாங்களா? என்ன ப்ரோ, என்ன பதில் சொல்லுங்க. என்ன நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கையில் எடுத்துக்க வேண்டியது. இப்போ எந்த சேனலில் என்ன போடுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக. ஜனங்க பார்க்குறாங்க, பார்க்கல, ஒரு விஷயத்தை ஜனங்க பார்க்கலன்னு சொன்னால் யாரும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் பேசி நிற்கிறோம். இப்போ என்னோட வீடியோ யாருமே பார்க்கல, வியூஸே போகலன்னு வச்சுக்கோங்களேன், நாளையிலேருந்து என்னை கூப்பிடுவீங்களா நீங்கள்? ஐயா அந்த ஆளை கூப்பிடாதா, வியூஸே பார்க்க மாட்டேது, இப்படி தானே சொல்லுவீங்க? யாராக இருந்தாலும் அப்படி தானே சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஜனங்க பார்க்குறாங்கன்னா சேனலில் போட போகிறாங்க. யாரும் உங்களை வந்து கம்பல் பண்ணல. ஒரே ஒரு சேனலாக இருந்தால் கூட நீங்கள் கேட்குறது நியாயம். தூர்தர்ஷன் இருந்த காலத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து நியூஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருப்பாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. எதிர்கட்சிகளுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. கையில் ரிமோட் இருக்குது. இன்னைக்கு யாரும் டிவி பக்கத்தில் போயிட்டு இப்படி திருகிற வேலைலாம் கிடையாது. உங்களுக்கெல்லாம் அது தெரியுமான்னு தெரியல. நீங்கள்லாம் ரிமோட்டோட பிறந்தவங்க. நான் பார்த்துருக்கிறேன். அதை ரிமோட்டை உடைச்சதை பார்த்துருப்போம். ஒருத்தர் உடைச்சிட்டு அங்கே போய் ஓட்டினார்ல. அப்போது விளம்பரம் வந்தாலே டகால் அடுத்த சேனலுக்கு நம்ம திருப்பிடுறோம். கரெக்டா? அப்படி வச்ச யாரும் உங்களை வந்து கம்பல் பண்ணி இந்த சேனல் தான் பாருன்னு யாராவது சொன்னாங்களா? எனக்கு எந்த சேனல் இஷ்டம் இருக்குதோ, எந்த நியூஸ் எனக்கு பிடிக்குதோ நான் அதை பார்க்க போகிறேன். இதில் வந்து இவர் புலம்புறதுல என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து தேவையில்லாத, இப்படி கூட சொல்லலாம், ஆளுங்கட்சிக்கு வந்து என்ன இருந்தாலும் அடுத்த எலெக்ஷனில் சீட்டு வேணும். இப்போ நடுவில் கூட யாரோ கேட்டாங்க, நீங்கள் என்ன திமுகலேருந்து வந்துட்டீங்களா இல்லை வரப்போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது டக்கு புக்குன்னு சொல்லலை. அதெல்லாம் கிடையாதுங்க, கடைசி வரைக்கும் நான் திமுக தான் சொல்லலை. என்ன சொன்னார்? இந்த மாதிரி என்னுடைய தொகுதிக்கான கோரிக்கைகள் அதை பொறுத்து தான் அப்படின்னுங்கிறாரு. 1 வருஷம் பொறுத்தோம், 2 வருஷம் பொறுத்தோம், 3 வருஷம் பொறுத்தோம். அவர் கேட்டால் அப்புறம் 4 வருஷம் 5 வருஷமும் பொறுத்துட்டு இருப்பீங்களா அப்படின்னாரு. 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ எலெக்ஷன் வருது, இப்போ தான் ஞாபகம் வருது தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. 4 வருஷமாக எதுவும் செய்ய மாட்டோம், எலெக்ஷன் வரும்போது தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இது என்னங்க? இது ஓட்டு போட்ட ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? பதவிக்கு வந்த உடனே ஏதாவது செய்யணும்ல. இது பாருங்க, நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டீங்க, நன்றி, அதனால் உங்களுக்கு நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு வருஷமே செஞ்சுருக்கணும். அப்போ வந்து ஆட்சியில் இருக்கவங்க வந்து நிதி ஒதுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அப்போவே அந்த குரலை எழுப்பியிருக்கணும். 1 வருஷம் பொறுத்திருந்தேன், 2 வருஷம் பொறுத்திருந்தேன், 3 வருஷம் பொறுத்திருந்தேன். இதெல்லாம் ஒரு பேச்சா இது? அப்போ இது ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு மாதிரி ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சுட்டு அடுத்த தடவை 2 சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து திருமாவளவன் மீது வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க,
திருமாவளவன் அவர்களுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், மத்திய அரசு செக்டர் பாதுகாப்புலாம் கேட்குறாங்க, நீங்களை வந்து கார்னர் பண்ணுறாங்க, திட்டமிட்டே வந்து பாஜகவுடைய கைக்கூலியாக இருந்த அண்ணாமலை வந்து எங்களை கார்னர் பண்ணுறதுக்கு என்ன தேவை வந்துச்சு, அவர் ஒரு அஜெண்டாவாக க்ரியேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த கோர்ட்டில் கூட அந்த காரு அதை வச்சு சொல்கிற 2 பேருக்கும் முட்டிக்கிற மாதிரி நிற்குது. என்ன கார்னர் பண்ணாங்க எனக்கு சொல்லுங்கள். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்னுடைய வண்டி வாகனம் வரும்போது திட்டமிட்டே ஒருத்தரை அனுப்பி என்னை நிப்பாட்டி இது பண்ணி வச்சு முதல்ல ட்வீட் பண்ணது அண்ணாமலை தான். அவர் தான் முதல்ல இந்த வீடியோவே போகுது விஷுவலே அவர் போட்டதால். அதுக்கப்புறம் சரி, நான் ஒன்று கேட்கட்டா, அடிக்க கை ஓங்கினார்கள், காவல்துறையினர் தடுத்து விட்டனர் அப்படின்னு சொன்ன திருமா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து முறைச்சா அடிக்கதான் செய்வான். அது கூட சரியா அடிக்கல சொன்னாரா இல்லையா? நான் கூட இவர் சொன்னதை நம்பி என்னங்க அடிக்க போனாங்களாம், போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்களாமே அப்படின்னு வேற ஒரு இன்டர்வியூவில் பேசிட்டேன். வச்சுல நாளை பாசிங்கப்பட்டு நிற்கிறேன். என்ன கேட்குறேன், என்ன சார் தடுத்துட்டாங்கன்றீங்க, அது அவரே பேசிக்கிறாரு, சரியா அடிக்கலன்னு பேசிக்கிறாரு அப்படின்னா, ஐயோ அன்னைக்கு பேசினதை நம்பி நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோமே அப்படின்னு நான் தலையை தொங்க போட்டுக்கினேன். இப்படி முறைச்சா அடிப்பீங்களா? அடங்கமறு அத்துமீது யார் கார்னர் பண்ணுறாங்க? இல்லை, ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரத்திலே வந்து முதல்ல விஷுவல் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது, அண்ணாமலை ட்வீட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சேட்டலைட் மீடியாவில் போடுறாங்க. இன்னும் ஆள் வச்சு என்ன பார்க்குறாரு, திட்டமிட்டே வந்து என்ன பண்ணுற நோட்டம் பண்ணிட்டு விசிகாவை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு அண்ணாமலைக்கு வேலை. இப்போது இது வந்து பாலிமர் தொலைக்காட்சியில் இந்த வீடியோ போட்டாங்க. ஆனால் முதல்ல ட்விட்டரில் போட்டது அண்ணாமலை, அவருடைய எக்ஸ் தளத்தில். சரி, ட்விட்டர் ஓகே, ஏதோ ஒன்று பாலிமர் தொலைக்காட்சியில் இந்த செய்தி போட்டானா அந்த ஃபுட்டேஜை தானே அண்ணாமலை அவர்கள் கோட் பண்ணியிருந்தாரு, இல்லை அவர் தனியாக போய் வீடியோ எடுத்தாரா? சரி இருக்கட்டாங்க, யார் ஒன்றா எடுத்ததாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் இருக்கிறது அது ஃபேக் ஏஐ அப்படின்னு ஒரு கேஸ் போடுங்க. அண்ணாமலை வந்து பொய்யான வீடியோவை பரப்புகின்றார், இது வந்து டீப் ஃபேக்கில் கிரியேட் பண்ணுது, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை சொல்லுங்க. அதை விட்டுட்டு ரோட்டில் வர முடியாது, காரை மறிப்போம். பாதுகாப்பு கேட்குறாங்க மத்திய அரசு வந்து மாநில அரசாங்கத்தால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதாமா? கூட்டணி பத்தாதுங்கிறாங்க. அவருக்கும் ஒரு ஏங்க இது மாதிரிலாம் சொன்னா அப்புறம் வந்து மாநில காவல்துறை கேட்குறாங்கன்னா என்ன ஒன்று, அவருக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு எப்பவும் அவருடைய வாகனம் பின்னாடி இருக்கதான் செய்யுது. ஆனால் அதை கேட்குறாங்களே, அப்புறம் இல்லை அப்புறம் காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லையா? அதை ஓப்பனாக சொல்லுங்க. எங்களுக்கு வந்து மாநில காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது சொல்லியிருக்காங்க. எப்போன்னு கேட்குறீங்களா? வேங்கையல் விஷயத்தில் அந்த நெறியாளர் கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி வந்து கரூர் சம்பவத்தில் வந்து சிபிஐ அது வந்து அரசியலாக்குகின்றார்கள் அப்படின்னாரு. சரி ரைட்டு, அப்போ வேங்கையல் விஷயத்தில் நாமளே கேட்டோமே அப்படின்னதுக்கு அது வந்து மக்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வந்து அவங்க ரைட் ஃப்ரம் த டே ஒன் குற்றம் சாட்டுகின்றார்கள் அப்படின்னு. அப்போ இவர் தானே சொன்னார் மாநில காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அப்போ மற்றவங்க சொன்னால் மட்டும் அவங்க பண்ண அரசியல், நீங்கள் பண்ண அவியல் பொறியியல் எப்படி ஒன்றா வச்சுக்கலாம். என்ன லாஜிக்குங்க இது? நமக்காக வேணும்னா சிபிஐ வேணும், சரி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார, இப்போ என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒத்துக்கினாங்களா? அவங்க போட்ட சார்ஜ் ஷீட் அதுக்கு தானே கேஸ் நடக்குது. யார் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிக்கிறாங்க? இவர் என்ன சொன்னார், பாதிக்கப்பட்டவர்கள் மீதே குற்றம் சாட்டி இருக்கின்றீர்கள் சொன்னாரா இல்லையா? இப்போ அதுக்காக என்ன பண்ணார்? அந்த குற்றச்சாட்டை ரத்து செய்யணும்னு ஏதாவது சொன்னாரா? என்னங்க நீங்கள் விக்டிம் மேலேயே நீங்கள் இது மாதிரிலாம் வந்து குறை சொல்கிறீங்களே? ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. கேட்டால் பாஜக வந்துடும், இப்படியே சொல்லிட்டு எத்தனை காலம் இப்படி தான் வந்து ஏமாற்றிட்டு இருக்க போகிறீங்கன்னு எனக்கு புரியல. அப்போ பாஜக வந்துடும் அப்படின்னா விக்டிம் மேலே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாமா? நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் கேட்குறேன், நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஐ எம் நாட் புட்டிங் அ வேர்ட் இன்டு யுவர் மவுத்து. நீங்கள் சொன்ன விஷயத்த நான் கேட்குறேன். நீங்கள் தானே சொல்கிறீங்க காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, அப்போ நம்பிக்கை வரா மாதிரி என்ன பண்ணலாம் எனக்கு சொல்லுங்கள். அஜித்குமார் விஷயத்தில் சிபிஐ கிட்ட கொடுத்தாங்கல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், அப்போ கேட்க வேண்டியது தானே, ஏங்க வந்து நீங்கள் சிபிஐ கிட்ட கொடுக்குறீங்க, ஆளுங்கட்சி அரசியலாக்குகின்றதா அப்படின்னு கேட்டாரா? எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்லியிருந்ததை கூட நான் விட்டுறேங்க. ஆளுங்கட்சியாக வந்த பிறகு தானே இப்போ அஜித்குமார் வழக்கை சிபிஐ கிட்ட கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? இதுக்கு அண்ணன் திருமா அவர்கள் என்ன பதில் சொல்வார்? அதை விட்டுட்டு அண்ணாமலை கார்னர் பண்ணுறாரு, இவர் வந்து ஸ்கொயர் பண்ணுறாருன்னா அதெல்லாம் என்னங்க இது நம்புற மாதிரியா இருக்குது? இது நாம் இஷ்டத்துக்கு ஒன்று மாற்றி மாற்றி பேசுவோம். சரியா அடிக்கலை, எப்படி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குதா? இல்லை தலைவர்னா மறைச்சு பார்க்கக்கூடாதா? அவர் மறைச்சு பார்த்தாருன்னு எப்படி தெரியும்? அவர் கண்ணு பின்னாடியாக இருந்தது, அந்த ஸ்கூட்டரில் வந்தார் ஒருத்தர்,
அவர் முன்னாடி தானே அவர் பார்த்துருந்தாரு. ஆனால் ஸ்டாண்டு போட்டு நின்றுட்டு இப்படி ஒரு முறைச்சு கையை காமிச்சதோ அந்த வீடியோ இருக்குது. ஏங்க யாரோ இஷ்டாங்கன்ட்டு அவர் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா என் வண்டியில் 3 தடவை பின்னாடி வந்து இடிக்கிறாங்க. இல்லை இன்னொரு ஃபுட்டேஜ் ஒன்று வெளியே என்னன்னா பாருங்க தலைவர் வரதை பார்க்குறாங்களே அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. ஏங்க அவர் இப்படி வந்துட்டாருங்க, கார் வந்த பிறகு தாங்க திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி என்ன வருதுன்னு அவருக்கு என்னங்க தெரியும்? பஞ்சதந்திர காமெடி மாதிரி சொல்கிறீங்க, பின்னாடி முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு. சரிங்க, அப்படியே வந்து நீங்கள் அவங்க செட்டப் பண்ணியே கொண்டு வந்தாங்க கூட வச்சுக்கோங்க, காவல்துறையினர் கூட இருந்தாங்கல்ல. அப்பா இவர் வந்து இது மாதிரி பிளான் பண்ணி வந்து இடிச்சிருக்காரு, அவர் ரிவர்ஸ் கீர் போட்டு வந்து இடிச்சார் சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணிடணும்? போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். சரியா அடிக்கலைன்னு சொல்றது என்னங்க பேச்சுது? அப்போ நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துப்பீங்க. ஆனால் அவர் கார்னர் பண்ணாருன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் கேட்டால் உடனே கார்னர் பண்ணார், அப்படி தானே? அவர் சொன்னது தாங்க நான் சொல்கிறேன், நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை, எல்லாமே அவங்க சொன்ன வார்த்தைகள் தான். நான் வேறு ஏதாவது சொன்னேன்னா? அப்புறம் இதில் யாரை கார்னர் பண்ணுறாங்க? அண்ணாமலை இதில் என்ன கார்னர் பண்ணார்? நீங்கள் தான் வந்து உங்கள் கட்சிக்காரங்க தான் அண்ணாமலை மிரட்டுனுங்கிறீங்க. என்ன சார் அது புதுசாக இருக்குது? அது தெரியலையா ஒரு வீடியோ? அதுவும் ஒரு சேனலில் தான் போட்டாங்க. நாங்கள் காரை மறிப்போம் அப்படி இப்படின்லாம் ஒருத்தர் பேசியிருந்தாங்க. ஆமாம், இவரும் பதில் என்னமோ சொல்லியிருந்தார், நீ முடிஞ்சா மறிச்சு பாரு அண்ணாமலே சொல்லியிருந்தார். ஆமாம், அதுக்கு தான் அவர் அண்ணாமலை பதில் கொடுத்துருந்தார். அப்புறம் கார்னர் பண்ணுறாருன்னு இது என்னங்க கார்னர் பண்ணுறது எனக்கு புரியலையே. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில், இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா? மறிச்சு பார்த்தது தான். அண்ணாமலை முதல்ல ட்வீட் போட்டது தான் எங்களுக்கு வந்து பெரிய சந்தேகமாக இருக்குது. என்ன அப்போ பின்னாடியே நோட்டம் போட்டு வராங்கிதுன்னா அவருக்கு ஒரு வேலை, ஒரு தலைவருக்கான அழகா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விசிகாவினர் கேள்வி எனக்கு புரியல. ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னும் போது இப்போ வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? பண்ணாங்களா இல்லையா? நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வழக்கறிஞர்கள் ஊர்வலம் போறாங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ வந்து அந்த குறுக்க வந்ததா சொன்னாங்கல்ல ஒரு வழக்கறிஞர், அவர் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஏதோ எஃப்ஐஆர் போட்டுருக்கா சொல்லியிருக்காங்க. அது அன்றைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டுருந்தா பிரச்சனையே இல்லைல்ல. இப்போ பாருங்கள், தலைவர் வரார் மறைச்சு பார்க்குறாரு இவர் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அப்போயே ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர் உள்ளுத்தூக்கி போட்டிருப்பாங்கல்ல. மறைச்சு பார்த்ததுக்கு என்ன செக்ஷன் அப்படின்னு என்ன கேட்காதீங்க. அது உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, என்ன செக்ஷன் நல்ல செக்ஷனோ நீங்களே மறைச்சு பார்த்ததுக்கு அதை போட்டுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். அப்படியே ஒன்று போட்டு போயிருக்கலாம்ல. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வழக்கறிஞர்கள்லாம் வந்து போராட்டத்தில் குதிச்ச பிறகு பண்ணுறது நல்லா இல்லைல்ல. அப்போ யாரை கார்னர் பண்ணுறாங்க? பைக்கை கொண்டு போகாமல் இருந்திருந்தா அவர் பாட்டு போயிருப்பாரோ? கரெக்ட். அவர் பைக் எடுத்துகிட்டு போனது தப்பு, கரெக்ட். அவர் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடலாம். இனிமேல் வந்து யாரும் வந்து பைக்கில் போகக்கூடாது. நல்லா இருக்குல்ல? இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இதே ஸ்டாலினோ இல்லை வேறு யாரோ வந்திருந்தா இந்த மாதிரி பண்ணுவீங்களா? அப்போ திருமாவளவன்னா மட்டும் உங்களுக்கு என்னவா தெரியுது? அவர் காரு தெரியாதா? பின்னாடி வருது, போலீஸ் பாதுகாப்போட தான் வருது, அது கோட்டை விட்டு நாங்கள் வெளியிலே அவுட்டரே பின்னாடி வர கார் எனக்கு எப்படிங்க தெரியும்? என்னங்க இது கேள்வி? ரியர் வியூ மிரரில் வந்து எவ்வளோங்க தெரிய போகுது? ரியர் வியூ மிரரையே பார்த்து ஒரு மனுஷன் வண்டி ஓட்ட முடியுமா? முன்னாடி இருக்கிறது தானங்க பார்த்து ஓட்டுவாங்க. எங்கேயாவது திரும்பும் போது இல்லை ஓவர்டேக் பண்ணும்போது தான் ரியர் வியூ மிரர் பார்ப்போம். அதுலேயும் 2 வீலர் ஓட்டுறவங்க நிறைய பேர் அந்த ரியர் வியூ மிரரை பார்க்குறதே கிடையாது. இன்னைக்கு நம்ம ரோட்டில் தான் பார்க்குறோமே. அதுவும் இன்றைக்கி போகிற டிராஃபிக்கில் வந்து நம்ம முன்னாடி வண்டியை நவுத்துறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அந்த ஜாமில். இதில் நீங்கள் முன்னாடி பின்னாடி இல்லாமல் அதை பார்த்து ஓட்டிகிட்டு இருக்க முடியும். சரி, பின்னாடி அவர் கார் வருதுன்னா என்ன பண்ணியிருக்கணும் எனக்கு தெரியலையே, சொல்லுங்கள். இன்னும் ஓரமாக போயிருக்கலாம், அங்கே வந்துடவே கூடாது, ஓரமாக போயிருக்கலாம். அப்போ 2 பைலட் கார் ஒன்று முன்னாடி அனுப்பிச்சிடலாம், அது ஒன்று பெரிய விஷயம் இல்லை. அது ஒன்றா தமிழக அரசாங்கம் அரேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சென்டரில் இவர் கார் போயிருந்தா தப்பிச்சிருக்குமோ? இல்லை, 2 கார் முன்னாடி பைலட் விட்டுடலாம் ரூபன், இந்த மாதிரி பிரச்சனையே வராது. முன்னாடி 2 பின்னாடி 2, அப்போ பிரச்சனையே இருக்காது. இது நல்ல ஐடியா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேசும்போது தான் இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் வரும். அதனால் அது விரைவிலேயே இந்த பைலட் கார்லாம் தமிழக அரசாங்கமே அரேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 2 பைலட் கொடுத்துட்டாங்கன்னா, கூடவே இந்த ஜாமர் கூட கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க அவரு காரு இவரு காரு அப்படின்னீங்களா, அப்போ அவங்களுக்குலாம் இருக்க மாதிரி இவருக்கும் கொடுங்கன்னு கேளுங்க. என்ன அப்போ எந்த பிரச்சனையும் வராதுல்ல? வெரி குட் சொல்யூஷன். மத்திய அரசு அந்த பாதுகாப்பும் மத்திய அரசு என்னங்க கொடுக்கறது? அது இவர் வேணான்னு சொல்லிட்டாரு திரும்ப அவர். அது கவனிச்சிங்களா? அவங்களே கேட்குறாங்க, அவங்களே வேணாங்கிறாங்க. அது அவரு கேட்கல, அவர் கட்சியினர் கேட்டாங்க, பட் இவர் வேணான்னு சொல்லிட்டாரு. எதுக்கு மத்திய அரசு இல்லை ஒன்றிய அரசு? அப்போ தமிழக அரசு 2 பைலட் கொடுத்தாங்கன்னா சரியா போயிடும். யாரும் வந்து முன்னாடி வரமாட்டாங்க, ஏன்னா பைலட் முன்னாடி வந்துடுவாங்க. உயிருக்கே ஆபத்து, திரும்ப உயிருக்கு ஆபத்து. அதாங்க, முன்னாடி 2 பைலட்டு பின்னாடி 2 பைலட்டுங்க. ஜாமரோட வந்துட்டுனா பிரச்சனையே கிடையாதுங்க.
இதுதான் சுலபமான சொல்யூஷன். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் கார்னர் பண்ண முடியாது. ஏன்னா பைலட் வந்துடுவார். நல்லா இருக்குல்ல ஐடியா? தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.